இன்னைக்கு மினி விளாக்ல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ரொம்ப டெலிசியஸான காஷ்மீர் புலாவ் ரெசிபி தான் காட்ட போறேன். இந்த ரெசிபி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈமியன் லைட்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பால்ல குங்குமப்பூ எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். நான் இதுக்கு சீரக சாம்பார் ரைஸ் தான் யூஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட பாஸ்மதி இருந்தா நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில ஒரு ஸ்பூன் கீ ஊத்திட்டு சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண ரைஸை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சஃப்ரான் மில்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும். கிச்சன் கிரீமியா ஒரு ஸ்மெல் வரும். அதுதான் இந்த புலாவுக்கே ஸ்பெஷல் டச். உங்கள்ட்ட என்ன நட்ஸ்லாம் இருக்கோ அதுல கீல ஃப்ரை பண்ணிட்டு லெமன், கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ரைஸ்ல சேர்த்து கொஞ்ச நேரம் தம்ல விட்டுறணும். ரிச்சா ஸ்வீட் டேஸ்ட் வரும். சூப்பரான காஷ்மீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். இதுக்கு நான் சிக்கன் மகாராணி தான் சர்வ் பண்ணேன். காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. வீடியோல சிக்கன் மகாராணி எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.